ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்ப நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, Zohoல இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. சோ அந்த வீடியோ வந்து ப்ரீவியஸா அப்லோட் பண்ணியிருப்போம். சோ அத பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 14th இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் ஆகி வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற சாம்பிள் கொஸ்டின்ஸ் பிளஸ் சிலபஸும் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ Zohoல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரெக்யர்மென்ட் வந்திருந்துச்சு. சோ அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ண சொல்லி போட்டிருப்பேன். இப்போ நீங்க அப்ளை பண்ண எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க. சில பேருக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகி 14th வந்திருக்கு மேம். சில பேருக்கு வரல அப்படின்றது. நான் அதிலேயே சொல்லியிருப்பேன். ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் தி மெயில்ன்றத குடுத்திருப்பாங்க. சோ உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெயில் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல உங்களோட அவைலபிலிட்டிய செக் பண்ண சொல்லி ஒரு லிங்க் இருந்திருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிருக்கும். சோ அந்த மெயில் வந்து இப்ப எல்லாருக்குமே ரிசீவ் ஆயிடுச்சு. ஏன்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸுமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு 14th இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிருக்கு. ஓகே. அதுல என்ன மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்றது நெறைய பேரோட டவுட்ஸா இருக்கும். இன்னொன்னு இப்ப 2025ல கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சோ இப்ப ரீசென்ட்டா நம்ம ஸ்டூடண்ட் ஒரு 2 2 மந்த்ஸ் முன்னாடி அட்டெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ்ல நான் அத கேட்டுட்டு அந்த கொஸ்டின்ஸா வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த மாரி கோர்சஸ் பண்ணணும், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனில நீங்க வேலைக்கு போணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசி சக்தி நகர்ல லொகேட்டடா இருக்கு. இப்ப வாங்க கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டிடியூட்ல என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இன் பிட்வீன்ல பார்க்கலாம். ஓகே, இப்ப வாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே Zohoல ஆப்டிட்யூட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் ஆப்டிட்யூடும் பிளஸ் புரோகிராமிங் ரவுண்ட் இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேபி வந்து 1 1/2 ஹவர்ஸ் இல்லன்னா 2 ஹவர்ஸ் இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்ப நான் வந்து குடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 25 கொஸ்டின்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா, நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 15 ஆப்டிட்யூட் இருந்துச்சு. 10 வந்து சி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஆப்டிட்யூட் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் நான் வந்து ஒரு டாபிக் வைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத டாபிக்கையும் மென்ஷன் பண்ணி கொஸ்டினும் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி 2 டைஸ் ப்ராப்ளம். ஓகேவா? 2 டைஸ் ஆர் த்ரோன். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த சம் இஸ் எய்தர் 7 ஆர் 11 அப்படின்றது. ஆன்சர் வந்து 2/9. இன்னொரு விஷயம், இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணாங்க ஸ்டூடண்ட்ஸ். சோ அந்த ஆன்சர தான் நான் குடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்சர் வந்துருந்துச்சு, வேற ஏதாவது இது சால்வ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும் அப்படின்னாலும், நீங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப்ஸ் சொல்லலாம். ஓகேவா? சோ அதனால இது தப்பு, இது ரைட் அப்படின்றத நீங்க கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்துக்கலாம். பட் நாங்க சால்வ் பண்ணி வந்த ஆன்சர தான் வந்து இங்க புரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். A sum becomes 1440 in 2 years and the 1728 in 3 years at compound interestல find the rate of பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்றத குடுத்திருக்காங்க. இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20%. ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் டைம் அண்ட் வொர்க். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரும்போது இந்த மாரி சிலபஸ்லாம் தான் வந்து கவர் பண்ணி வந்திருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஷஃபில் பண்ணி நம்ம குடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து ஆர்டர் படி தான் அப்படின்னு இல்ல. சோ ஆனா வந்து அ கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேபி ஆர்டர் படி இருந்திருக்கலாம். டைம் அண்ட் வொர்க் இருக்கும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ், சோ ஆட் மேன் அவுட் அந்த மாரி ஒண்ணா இருந்திருக்கலாம். சோ அது நீங்க எதுவும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. நமக்கு தேவை கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மாடல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் வொர்க். எ மேன் கம்ப்ளீட் இந்த மாரி கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுத போறீங்க அப்படின்னா, இப்பல்லாம் வந்து பேப்பர்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு, நீங்க அதுக்கான ஆன்சர் மார்க் பண்ற மாரி தான் வந்து இருக்கும். ஏன்னா, இது நீங்க ஆஃப்லைன் டைரக்ட்டா போய் தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. சோ அதுக்கு பிரிப்பேர்டா போய்க்கோங்க. அந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்ட்டா எழுதி பார்த்து ஆன்சர் நீங்க இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இருக்கும். உங்களோட பேப்பர்ல ஒன் பை ஒன் ஆன்சர் வந்து நீங்க இங்க எழுதுற மாரி இருக்கும். சோ அதனால தான் நான் அந்த பேட்டர்ன்ல அப்படியே உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து டைம் அண்ட் வொர்க்ல வந்து கொஸ்டின் குடுத்துருக்காங்க. நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட ஆன்சர்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே வந்து ஏதாவது ட்ரெயின் இல்லன்னா பஸ் இந்த இப்படி போயிட்டு இருக்கு. சோ இது வந்து இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ கிலோமீட்டர் கவர் ஆகும் அப்படின்றது தான் குடுத்திருப்பாங்க. சோ அதேதான். A train 180 meter long crosses a man walking at 6 km per hour in the opposite direction in 6 seconds. Find the
ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகும்போது, ஒரு மேன் வந்து வாக் பண்றாரு அப்படின்றப்ப எவ்வளோ இதுல கிராஸ் ஆகாது ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ட்ரெயின் அந்த மேன கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றது 102 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 5த் கொஸ்டின் பார்த்துடலாம். ரேஷியோ அண்ட் ஏஜஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 25 இயர்ஸ். ஸோ அத ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இத பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களுக்கு நம்மளோட நீங்க டிகிரி முடிச்சிருப்பீங்க. இல்லன்னா இப்ப நம்மகிட்ட ரீசென்ட்டா வரவங்கலாம் என்ன அப்படின்னா, மேரேஜ் ஆயிடுச்சு நெறைய. லேடீஸ் வந்து என்ன அப்படின்னா, மேம் நான் வந்து ஒரு படிச்சிருந்தேன். பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸோ, இல்ல நல்ல இன்ஜினியரிங் இல்லன்னா நான் எம்சிஏ அந்த மாரி படிச்சிருக்கோங்க. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பசங்கள பார்க்கறதுக்காக வந்து கேப் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா நான் எப்படி வந்து ரீஷெட்யூல் பண்றது? எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி நீங்க உங்களோட கரியர ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசி சக்தி நகர்ல லொகேட்டடா இருக்கு. இங்க பைதான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட், டேட்டா சயன்ஸ், மெஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேஷனோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெய்னிங் பிளஸ் பிளேஸ்மென்ட் அவைலபிளா இருக்கும். நீங்க பிளேஸ்மென்ட் உங்களுக்கு மேபி வந்து கம்பெனில ஏதோ இன்டர்வியூ செலக்ட் ஆகல அப்படின்னாலும், இன்டர்ன்ஷிப் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட நெறைய கம்பெனிஸ் வந்து டை அப்ல இருக்கிறாங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இல்லன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும், என்னோட நம்பர் வந்து குடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே. இப்ப வாங்க நம்ம போய் அங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆம். இன்னொன்னு இப்ப புது பேட்ச் வந்து ஏஜென்டிக் ஏஐ கோர்சஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளவுடுக்கு. ஏன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல நமக்கு ஏஐ இன்ஜினியருக்கான கோர்சஸ்க்கு நெறைய என்குயரி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களுக்கு தென்காசில நான் டைரக்ட்டா போய் வந்து நம்ம கோர்ஸ் கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னாலும், நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஓகே. இப்ப வாங்க 5த் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 6த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சீரிஸ் கம்ப்ளீஷன் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 42. நான் சில இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து சால்வ் பண்ணியும் குடுத்திருப்பேன். நீங்க அத வொர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பிளட் ரிலேஷன். இந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து பேங்கிங்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ, இங்கேயுமே கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஆப்டிட்யூட் கொஸ்டின்ல ஒன் ஆஃப் த மெயின் கொஸ்டினா இருக்கிறது பிளட் ரிலேஷன் கன்டினியூஸா இருக்கும். ஸ்பீட், டிஸ்டன்ஸும் வந்து இருக்கும். ப்ராபபிலிட்டிலும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்து 8த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கோடிங் அண்ட் டிகோடிங். இது எல்லாருமே வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸோ, அதனால அத சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரூல் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 9த் கொஸ்டின் வந்து பசில். பசிலுமே வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ, இதுக்கும் ஆன்சர் வந்து நான் டிட்டர்மின் பண்ண முடியல. ஸோ, அதனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம். நீங்களுமே இந்த ஆன்சருக்கு இந்த மாரி வந்து நம்ம கரெக்ட்டா கொண்டு வர முடியல அப்படின்றப்ப, அதாவது அவங்க குடுத்திருக்கிற வேல்யூஸ்ல வந்து கரெக்ட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, நாட் யூனிக்லி டிட்டர்மினபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து 10த் கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரேஷன்ல கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் இன்கிரீசஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ அப்படின்றது. ஸோ அந்த பெர்சன்டேஜ் லெவல் தான் வந்து நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ நீங்க அத சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பைப்பா இல்ல இல்ல அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் அ ஒரு டேங்க்ல வந்து வாட்டர் ஃபில் பண்றோம். இவ்ளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா, எவ்வளோ நேரத்துல ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். அ இல்ல ஏதாவது லீக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ நேரத்துல அந்த டேங்க் ஃபில் ஆகும் அப்படின்றது இருக்கும். இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, இன்னும் நெறைய ஒவ்வொரு இயர்லயும் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத, நான் நெறைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் வந்து குடுக்குறேன். ஏன்னா வந்து, நீங்க இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கும்போது தான் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இன்டர்வியூ நீங்க போகும்போது அந்த டைமுக்குள்ள நம்ம இவ்ளோ கொஸ்டின்ஸ வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரோகிராமிங் நல்லா தெரியும் அப்படின்னா, புரோகிராமிங்க சால்வ் பண்ணி முடிச்சுருங்க. அ ஏதோ 1, 2 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆப்டிட்யூட்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் ஆட் மேன் அவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல 28 ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்சர்ல ஒரு கொஸ்டின் மிக்ஸ்சர் ஆஃப் ஒரு மில்க் வந்து ஃபுல் ஆஃப் வெசல்ஸ்ல மில்க் இருக்கு. ஸோ அதுல வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லா இப்ப ரீட் பண்ண முடியல. ஸோ ஏன்னா கொஞ்சம் டைம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 14th அண்ட் 15th கொஸ்டின் காஸ்ட், டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்மே உங்களுக்கு எப்பவுமே கேட்கிற கொஸ்டின்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் நீங்க போறீங்க அப்படின்றப்ப புரோகிராமிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஆப்டிட்யூட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்பவுமே வந்து என்னன்னா ரிட்டன் எக்ஸாம்ல ஆப்டிட்யூட் பிளஸ் புரோகிராமிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். சாய்ஸஸ் இருக்காது. நீங்க யூ ஹேவ் டூ ரைட் தி ஆன்சர். ஓகேவா? நான் அத ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நெறைய பேர் புதுசா இப்ப போய் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரைட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோடு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா சில நீங்க ஒர்க் பண்ணி போறீங்க அப்படின்றப்ப பாயிண்டர், அரே, லூப்பிங் கான்செப்ட்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி தான் எங்கேயுமே நான் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வந்து அப்புறமா நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொரு டைம் அவங்க அட்டன் பண்ணும்போதுல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அது நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். செகண்ட் ரவுண்டுக்கான தேர்ட் ரவுண்டு கொஸ்டின்ஸும் வந்து நாளைக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி நாங்க ஆன்சர் எழுதியிருக்கோம். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து வேற விதமா ஏதாவது ஆன்சர் கிளாரிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறவங்க உங்களோட எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அட்டெண்ட் பண்ண போறாங்க சென்னையில போயிட்டு. அதையும் நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அவங்க எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே. ஓகே. இது செகண்ட் கொஸ்டின்ஸ். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டர்ன்ல இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நெறைய பேர் வந்து பேட்டர்ன் ப்ரோகிராம் ஃபார் லூப்ல வரும். ஸோ, அப்போ நீங்க இப்போ வேர்ல வந்து ஏன்றது குடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து நமக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் வந்து i = 5ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஏபிசிடி இருக்கும். அடுத்து ஏபிசிடி அப்புறம் ஒண்ணு ஒண்ணா வந்து உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து தேர்ட் கொஸ்டின்ஸ். ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வாட் டஸ் த பிலோ ஸ்னிப்பெட் அச்சீவ்? இதுல வந்து கேர் ஸ்ட்ரிங் ஆஃப்ல அரேல வந்து உங்களுக்கு ஜோஹோ இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதுல அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா N1 வந்து 14, N2 வந்து 9ன்றது வரும். உங்களுக்கு லாஸ்டா அந்த N1, N2 இல்ல என்ன ஆன்சர்ன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமு. ஸோ இதுவுமே வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ரைட் த அவுட்புட் ஆஃப் த பிலோ ப்ரோக்ராம். இதுல வந்து அரேல வந்து ஆப்டிடியூட் அப்படின்றத ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இது நமக்கு கன்க்ளூட் பண்ணி ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா யூடிஇன்னு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் இதுல. அப்புறம் டிடின்னு வந்திருக்கும். ஓகேவா? 3 டைம்ஸ் வந்து வந்திருக்கும். செவன்த் கொஸ்டின் ப்ரெடிக்ட் த அவுட்புட் ஆஃப் த பிலோ ப்ரோக்ராம். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அரேல தான் சைஸ் ஆஃப் அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் 50, 20, 40 அப்படின்றது இருக்கும். எய்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து நாங்க இந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேற மாதிரி இந்த ஆன்சர் வருது இல்ல எப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இந்த இது வந்து கம்பைல் ஆகாது. இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்ட் எஸ்டி கண்டெய்ன்ஸ் a field of its own type which is not allowed in C-ல இதை அலோவ் பண்ணாது. ஓகே. நீங்க ப்ரோக்ராம் படிச்சவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். சி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஆன்சர் வரும் எரர் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பைத்தான், ஜாவா அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் எரர் வருது அதில் நான் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சில ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை சொல்லலாம். இது நான் வந்து உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். ஓகே. ஐடென்டிஃபை த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். இதோட ஆன்சர் வந்து 8. அடுத்து 10th கொஸ்டின்ஸ் அவுட்புட் ஆஃப் த பிலோ ப்ரோக்ராம். இதோட ஆன்சர் வந்து டெஸ்ட் எஸ்கியூஸ் இசட் சிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகே. இவ்வளவுதான். நான் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராம் கோடிங் மட்டுமே உங்களுக்கு வந்து போடலான் இருக்கேன். ஏன்னா ஆப்டிடியூட் ஓரளவு எல்லாருமே வந்து சால்வ் பண்ணிடுவோம். நம்ம எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுறது என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்ல தான். ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் ஃபுல்லாவே சி ப்ரோக்ராமிங்ல வந்திருக்க கொஸ்டின் சி அண்ட் ஜாவால இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இல்ல அப்படின்னாலும் கிட்டப் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். தேர்ட் ரவுண்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நாளைக்கு, ஏன்னா 14th நீங்க எக்ஸாம் எழுத போறதுனால நாளைக்கு நான் மார்னிங் ஆஃப்டர்நூனுக்குள்ள உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நான் கத்துக்கணும், இல்ல நான் வந்து இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கேன், என்ன பண்றது, என்ன கோர்ஸ் பண்றதுன்னு தெரியல, என்ன மாதிரி ஜாப் அவைலபிலிட்டா இருக்கு, இப்போ ரீசெண்டா வந்து எதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன கோர்ஸ் பத்தின ஐடியா வேணும் அப்படின்னாலும் என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்சுக்கான ஓப்பனிங் ஏஐ கோர்ஸுக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.